எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் எட்டுக்குரியவன், அதாவது எட்டாம் அதிபதி, அஷ்டமாதிபதிம்பாங்க. அஷ்டம்னாலே எட்டுன்னு அர்த்தம். அது வடமொழி சொல். அந்த தசை நடந்தா நல்ல பலன் நடப்பதற்கான விதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே அஷ்டமாதிபதி தசை நல்லா இருக்கிறது கிடையாது. நிறைய பேரை கஷ்டப்படுத்தும். அஷ்டமாதிபதி தசை வந்துட்டாலே போச்சு. அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. அந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன அஷ்டமங்கள் சப்தமத்திலோ கோணத்திலோ இருந்தா அவங்கள பிச்சை எடுக்க கூட வச்சிருன்னு சொல்லி அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. அதனால் எப்பயுமே அஷ்டமாதிபதி கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இல்லாமல் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்தால் நல்லது. சரி சார், அஷ்டமாதிபதி தசை எல்லாருக்குமே போட்டு வதக்கிடுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அதனால தான் இது ஒரு நல்ல சப்ஜெக்ட்டுங்கிறதுனால இது தேர்ந்தெடுத்தேன். இப்போ உங்களுக்கு எந்த லக்கணம்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த லக்கணத்தை தொட்டு எண்ணுங்க. அந்த எட்டுக்கு உரியவன் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த தசை வரணுங்க. வரலைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சில பேருக்கு இளமையிலேயே போயிடுங்க. சில பேருக்கு 60 வயசுக்கு மேலேயே தான் வருங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி, இப்போ எட்டாம் அதிபதி தசை வருது நமக்கு. அது நம்மளை சம்பாரித்து கொடுக்க போதா இல்லை குழியில் தள்ள போதா, இல்லை நம்மளை பிச்சை எடுக்க வைக்க போதா, நடுத்தரவை நிற்க வைக்க போதாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதாவது இந்த மேச லக்னம் உதாரணமாக வச்சுக்கலாம். சரியா? நான் உதாரண ஜாதகம் போடலை. இவர் 8ல் இங்கே செவ்வாய் ஆட்சி ஆயிட்டார். இந்த செவ்வாய் தசை இவருக்கு நல்ல பலனை செய்யும். ஏன்னா லக்னாதிபதியே அவர் தான். அவர் ஸ்தான பலம் ஆட்சி பெற்று இருக்கார். அப்ப இந்த மேச லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் 8ல் இருக்கலாம். லக்னாதிபதிங்கிறதுனால அவரை தொந்தரவு பண்ணார். அதே மாதிரி துலாம் லக்னம் இங்கே 8ல் சுக்கிரன். ஏன்னா துலாம் லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரனே தான் வருவார். லக்னாதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் அந்த சுக்கிர தசை பாதிக்காது. 20 வருஷம் சுக்கிர தசை நல்லா இருக்கும். இப்போ 2 லக்னத்துக்கு முடிச்சிட்டானா அடுத்து இப்போ தனுசு லக்னத்துக்கு இங்கே சந்திரன் 8க்குரியவராக வருவார். இங்கே ஆட்சி விளம் பெற்றுட்டாரா. இந்த லக்கணத்துக்கு இவர் சுவருங்க. அதனால இந்த தனுசு லக்கணத்துக்கு சந்திர தசை நல்லது தான் செய்யும், கெட்டது செய்யாது. சரிங்களா? இப்போ மீதம் உள்ளது 9 லக்கணம்ங்க. மீதம் உள்ளது 9 லக்கணம். இதை சொல்லிட்டேன். சரி, இப்போ இதுக்கு வருவோம். விருச்சிக லக்கணத்துக்கு வருவோம். விருச்சிக லக்கணத்துக்கு புதன் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அவருக்கு புதன் தசை வருது. இந்த புதன் தசை அவருக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கும். என்ன வெளிமாநிலம் வெளிநாடு போக வச்சு 5 லட்சம் 10 லட்சம் மாதம் சம்பாதிப்பார். சில பேருக்கு தொழிலில் 100 கோடி 1000 கோடி இப்படியும் சம்பாதிப்பாங்க. சில பேர் பங்குச்சந்தை, லாட்ரி, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற துறைகளில் ஜெயிப்பாங்க. ஆன்லைன் ரம்மியில் கூட அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த அஷ்டமாதிபதி நல்ல முறையில் இருக்கணும்.
சரியா? சரி, இப்போ இனி வருவோம். இப்போ இந்த குருவுடைய லக்னத்தை எடுத்துக்கலாம். இவருக்கு அஷ்டமாதிபதியா யார் வருவார்? சுக்கிரன் வருவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு லக்னத்துக்கு வரக்கூடாத தசை எதுன்ட்டு. இப்போ இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அந்த சுக்கிர தசை நல்ல பலனை செஞ்சிருவார். சரியா? இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு 3 நாள் போட்டு காட்டிட்டேன். நீங்கள் பாருங்க. ஏற்கனவே லக்னாதிபதிக்கும் லக்ன சோர்களுக்கு 8ல் இருந்தால் நல்ல பலனை செய்யுங்கிறத சொல்லிட்டேன். மற்ற லக்னங்களுக்கு 8க்குரியவன் 8லேயே ஆட்சி பெற்று பலம் இருந்தால் அந்த திசையில் நல்ல பலனை செஞ்சிருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ இப்போ ரிஷப லக்னத்தை வச்சுக்கலாம். இங்கே குரு 8க்குரியவனாக வருவார், ஆகாதவர் தான். ஆனால் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அதனால் நல்ல பலனை செஞ்சிருவார். இங்கே இருந்தாலும் நல்ல பலனை செஞ்சிருவார். லாபஸ்தானங்கிறதுனால அவர் ஆட்சி பெற்றிருக்காரு. இங்கே ஆட்சி மூல திரிவோணம் பெற்றிருக்கிறார். அதனால் நல்லது செஞ்சிருவார். சரி, இதெல்லாம் நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு பார்த்தா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த கும்ப லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன் நீசம் அடைஞ்சிடுவார். ஆனால் அஷ்டமாதிபதி யாரு? புதன். அவர் ஒருவேளை இங்கே இருந்தாலோ இங்கே இருந்தாலோ நல்ல பலனை செஞ்சிருவார். சுக்கிர திசையும் நல்லா இருக்கும், புதன் திசையும் நல்லா இருக்கும். அமிதாப் பச்சனுக்கு இங்கே தான் இருக்குது. அவர் சினி ஃபீல்டில் ஜொலிக்கிறார். ஏன்னா கலைக்காரகன், வித்தைக்காரகன், நகைச்சுவை, கலை எல்லாமே வரும். சரியா? சரி, அதாவது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ கடக லக்னத்துக்கு வச்சுக்கோங்க. கேந்திரங்கள் கோணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே இப்போ அவருக்கு சனி இப்படி இருந்தான்னு வைங்க. 8க்குரியவன் தான் வீட்டுக்கு 7ல், லக்கணத்துக்கு தான் வீட்டுக்கு 12ல், லக்கணத்துக்கு 7ல் இருக்காரு. லக்கணத்தையும் அவர் பார்க்குறாரு. இந்த கடக லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை சனி தசை. ஆனால் அவர் ஆட்சி பெற்றுட்டார். இந்த தசை நல்லா இருக்கும், அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். சரியா? 8ங்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இங்கே போய் சம்பாதிப்பார். லட்சங்களில் சம்பாதிப்பார், கோடிகளில் சம்பாதிப்பார். வீடு, வண்டி, வாகனம் வாங்குவார், எல்லாம் செய்வார். ஆனால் குடும்பத்தை கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா அந்த குடும்பம் நினைக்காது, பிரிஞ்சிடும். ஏன்னா அஷ்டமாதிபதி. 7ஆம் இடம்ங்கிறது களத்திரம். மனைவியினால் தொந்தரவு வந்துடும். அதே நேரத்தில் இவர் பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்கிறக்கூடாது. மனைவியோடையும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறக்கூடாது. முதலே கல்யாணமே முடிக்க விடாது. அப்படியே ஒருவேளை முடிச்சுட்டா பிரித்து விட்டுருவார். சனி தசையில் அந்த கல்யாண பருவத்தில் வரும்போது, மற்ற நேரத்தில் அல்ல. அதை நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி சார், இப்போ சந்திரனும் சூரியனும் வக்கரம் ஆக மாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ
முதல்ல சொன்ன மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ விருச்சிக லக்கணமே எடுத்துக்கலாம். இங்கே வந்து புதன் இருக்கிறாரு. இவர் ஆட்சியாக இருந்துட்டா நல்ல வருமானத்தை கொடுத்துருவாரு, எந்த பிரச்சனையும் வராது. அந்த புதன் தசை 17 வருஷம் நல்லா இருக்கும். சப்போஸ் இங்கே வக்கரம் ஆகிட்டாருன்னு வைங்க, அப்படியே ரிவர்ஸுங்க, நடுத்தெருவுக்கு வந்துடுவாருங்க அந்த புதன் திசையில். அப்போ இதுக்கு இந்த புதன் தசை வக்கரமாகி நல்ல பலனை செய்யணும் புதன் தசையில், அஷ்டமாதிபதி திசையில் அப்படின்னா இங்கே கூட ராகுவோ கேதுவோ இருந்துடணுங்க. ஏன்னா ராகு கேதுகள் வந்து எப்பயுமே வந்து ரிவர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் 13 டிகிரி தள்ளி இருக்கணும். அவர் அதுக்குள்ள 7 டிகிரி 6 டிகிரிக்குள்ள புதன் ராகு இருந்தாருன்னா அவருக்கு புதன் தசை நல்லா இருக்காது, ராகு தசை நல்லா இருக்கும். ஆனால் 13 டிகிரி விலகி இருந்தாருன்னா ராகு தசை வந்தாலும் நல்லா இருக்கும், புதன் தசை வந்தாலும் நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டை நம்ம போட்டுடலாம். மீன லக்னம், இங்கே சுக்கிரன், இவர் இங்கே வக்ரம் ஆயிட்டாரு, நல்ல பலனை செய்ய மாட்டார், ஆட்சியாக மட்டும்தான் இருக்கணும், வக்ரம் ஆகக்கூடாது. அப்போ இங்கே கூட கேது சேர்ந்துட்டாரு அப்படின்னா இது ஒரு ஆல்ரெடி ரிவர்ஸ் கிரகம், நல்ல பலனை செஞ்சிருவார். சேம் அதே போல தான் 13 டிகிரி தள்ளி இருக்கணும், இருந்தால் 2 தசாபுத்திகளும் நல்லா இருக்கும். சரியா? சரி சார், நீங்கள் சொன்னீங்களே எனக்கு வந்து 8க்குரியவன் வந்து 8லேயே ஆட்சி ஆயிட்டாரு, ஆனால் வக்ரம் ஆகலை, சாரி வக்ரம் ஆயிடுச்சு, கூட ராகு கேது சேரலை, ஆனால் எனக்கு நல்ல பலனை கொடுத்துருச்சு, நல்லா சம்பாரிச்சேனே, நான் அப்போ தான் கல்யாணம் முடித்தேன், கல்யாண பிரிவை கொடுக்கல, பொருளாதார வளர்ச்சி இருந்தது, வண்டி வாங்கினேன், வாகனம் வாங்கினேன், நல்ல பெரிய பட்ஜெட்டில் வீடு கட்டினேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிடுமே. இங்கே சுக்கிரன் ஒரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு வைங்க. லக்னாதிபதியோ, அதாவது 1க்குரியவனோ 5க்குரியவனோ 9க்குரியவனோ சேர்ந்தோ பார்த்து இருந்தா கண்டிப்பா அந்த சுக்கிர தசை நல்லா வேலை செய்யும். நான் மீண்டும் சொல்றேன், அஷ்டமாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருந்தா அவரு நல்ல பலனை செஞ்சிருவார். உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருவார். என்ன உள்ளூர்ல இருக்க வைக்காம வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்ல வச்சு அங்க பல லட்சங்களையும் பல கோடிகளையும் சம்பாதிக்க வைப்பார். அதே நேரத்தில் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே நேர்மாற நடுத்தெருவுக்கு வந்துடுவீங்க. அப்படி ஒருவேளை வக்ரமாகி அது நல்லபடியா வேலை செய்யணும்னா 1, 5, 9க்குரியவனுடைய சேர்க்கையோ பார்வையோ அந்த சுக்கிரனுக்கு, அஷ்டமாதிபதிங்கிற சுக்கிரனுக்கு கிடைச்சிட்டா அது உங்களுக்கு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற மாதிரி நல்ல பலனை செஞ்சிருவார். இவ்வளவுதாங்க இந்த 8ங்கிறதே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், திடீர்னு அரசாங்க சொத்து நமக்கு கிடைக்கிறது, நம்ம குடும்பத்தில் யாராவது வந்து நம்ம அப்பா கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அப்போ தாத்தா சொத்து முழுக்க நமக்கு வர்றது, அந்த மாதிரி அது யார் வேணும் சுற்று வேணாலும் வரலாம். கவர்மெண்டே உங்களுக்கு 3 சென்ட் இடம் கொடுத்து அதில் வீடு கட்டி தரலாம். இதெல்லாம் இந்த மாதிரி திசைகளில் தான். திடீர்னு 25 கோடி ஒருத்தருக்கு விழுகுதுன்னு வைங்க, அவங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று ஜம்முன்னு உட்காந்துருப்பார். அப்போ தான் அவங்களுக்கு அந்த லாட்ரி யோகமெல்லாம் வரும். தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் கெட்டது செய்யணும் அப்படின்னா இவங்க அஷ்டமாதிபதி
1, 4, 7, 10 இருக்கக்கூடாது. 1, 5, 9 இருக்கக்கூடாது. பொதுவாக மீடியமாக பலன் செய்யணும் அப்படின்னா லக்னத்துக்கு 3, 6, 8, 12 நின்று அவங்க தசை நடத்தினா அது ஓரளவுக்கு பலனை செஞ்சிருவார். சப்போஸ் 3, 6, 8, 12 இருக்கும்போது குறைஞ்சது நட்பு நிலையிலையாவது இருக்கணும். பகை நீசம்ங்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி நட்பு நிலையில் 3, 6, 8, 12 அவர் தன்னுடைய அஷ்டமாதிபதி தசையை நடத்துகிறாரு, பருவத்தில் நடத்துகிறாரு அப்படின்னா அது ஓரளவுக்கு செய்வார். அதை ஒரு குருவோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டா அந்த 8க்குரியவனுடைய தசை எப்படி லக்னத்திலிருந்து 8க்குரியவன் 8ல் ஆட்சி அடைஞ்சு இருந்தாரோ அதே பலனை செஞ்சிருவார். நல்ல பொருளாதாரம், நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், வீடு, வண்டி, மனை, வாகனம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஜாதகத்தை எடுத்து நமக்கு அஷ்டமாதிபதி யார், அவர் லக்னாதிபதியாக வர்றாரா, லக்ன சுபராக வர்றாரா, இல்லை லக்னத்துக்கு எதிரியாக வர்றாரா, அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, நான் சொன்ன ரூல்ஸை பூரா அதில் நீங்கள் பூர்த்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தசையை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏற்கனவே அஷ்டமாதிபதி தசை முடித்தவங்க நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. நல்லா இருந்திருந்தா அவங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும். நல்லா இல்லாமல் இருந்திருந்தா நான் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அவ்வளோதாங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து, அருகது போல் வேறு ஊன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.